தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 17/6/2025 செவ்வாய்க்கிழமை. சதயம் நட்சத்திரம் இரவு 11:12 வரை, பிறகு பூரட்டாதி. இன்றைக்கு சஷ்டி விரதம். முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றம் வழங்கும். கந்தப்பெருமான் வழிபாடு காரியத்தில் வெற்றி கொடுக்கும். குகன் வழிபாடு குறைகளை தீர்க்கும். ஆறுமுகப் பெருமான் வழிபாடு ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, விருச்சிக ராசிகள் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறத பற்றி ஒரு கவிதை. ஜோதிடத்தை கவிதையாக்கி இப்போ நான் ஒரு நூல் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்குரிய கவிதையை சொல்றேன். விருச்சிகத்தில் பிறந்திருக்கும் மாந்தர் எல்லாம் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் கேட்டை. இதுல பிறந்தா விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிகத்தில் பிறந்திருக்கும் மாந்தர் எல்லாம் வெற்றி ஒன்றே குறிக்கோளாய் கொண்டிருப்பார். அவர்கள் வாழ்க்கையில வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்படுவார்கள். அர்ச்சனைகள், வழிபாடு, விரதம் தன்னில் அளவற்ற நம்பிக்கை கொண்டிருப்பார். விரதம், வழிபாடு, முன்னோர்களுடைய அந்த சடங்கு சம்பிரதாயங்கள்ல அதிக நம்பிக்கை இருக்கும். ஆனால் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. நம்பிக்கை கொண்டிருப்பார். இச்சகத்தில் ருசிக்கு அவர் அடிமையாவார். இந்த சாப்பாடு இருக்கே, ருசியான சாப்பாடு இருந்தா அது நல்லா இருக்கு சாப்பிடுவோம்பாங்க. அந்த ருசிக்கு அடிமையாவார். எதிர் நிற்போர் எவரேனும் அஞ்ச மாட்டார். யாரு ஏத்துனாலும் சரி அஞ்ச மாட்டாங்க. 2ல் 1 பார்த்துருப்போம் அப்படின்னு. ஆனால் மன பயம் இருக்கும். இருந்தாலும் கூட இவர்களுக்கு இறைவனுடைய துணை இருக்கும். கனவெல்லாம் கண்டா பலிக்கும், வாக்கு பலிதம் இருக்கும். இறை வழிபாடு இவங்களுக்கு மிகுந்த கை கொடுக்கும். எதிர் நிற்போர் எவரேனும் அஞ்ச மாட்டார். கற்றறிந்தோர் தலைவர் என்போர் சமுதாயத்தில் காண்கின்ற உயர்ந்தோர்கள். கற்றறிந்தோர் தலைவர் என்போர் சமுதாயத்தில் காண்கின்ற உயர்ந்தோர்கள். நட்பினாலே சுற்றமெல்லாம் பாராட்டும் வாழ்வை ஏற்பார். அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், சான்றோர்கள், ஆண்டோர்களுடைய நட்பெல்லாம் நிறைய பெற்றிருப்பார்கள். இந்த நட்பின் மூலமாக பல நல்ல காரியங்கள் இவர் செய்வார். அதனாலே சுற்றமெல்லாம் பாராட்டும் வாழ்வை ஏற்பார். சொல்லும் சொல் வெல்லும் சொல் ஆக்கி வைப்பார். இவர் சொன்னது அப்படியே நடக்கும். அப்படி ஒரு வெல்லும் சொல்லாக மாற்றுவார். இப்படி ஒரு விருச்சிக ராசிக்கு என்று ஒரு குணம். இப்படி ஒவ்வொரு ராசிகளுக்கும் கூட கவிதையாக இருக்கிறது. அவற்றை பற்றியெல்லாம் இந்த தந்தி தொலைக்காட்சியிலே உங்களுக்கு தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நல்ல காரியத்திற்கு பிள்ளையால் சுழி போடுகின்ற நாள். இன்று நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும். நட்பு வட்டம் விரிவடையும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். சுக்கிரபலம் இருப்பதால் அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயம் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர்களும் உதவி கிடைத்து மகிழும் நாள். உள்ளம் மகிழும் தகவல் இல்லம் தேடி வரப்போகிறது. உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் கிடைக்கும். நினைத்தது நிறைவேறும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இந்த நாளில் நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் அளவிற்கு பொருளாதார நிலை இடம் கொடுக்கும் நல்ல நாள். மிதுனராசினியர்களே, புத ஆதித்ய யோகம் இருப்பதனாலே இன்றைக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். மாமன் மைத்தின் வழியில் மனதிற்கினிய சம்பவம் நடைபெறும். சேமிப்பு உயரும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் திருப்தியாக இருக்கும். வியாழனுடைய ஆதிக்கம் இருப்பதனாலே கல்யாண கனவுகள் கூட நனவாகலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும். புது முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படலாம். வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொண்டால் ஆதாயம். சிம்மராசி நேயர்களே, செவ்வாய் சனி பார்வை இருப்பதால் அருகில் உள்ளவர்களின் அனுசரிப்பு குறைகின்ற நாள். எதையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தால் அது நடைபெறுவதில் தாமதம் ஏற்படும். இடம் பூமியால் சில பிரச்சனைகள் உருவாகலாம். அயல்நாடு செல்லும் முயற்சியில் கூட தடைகளும் தாமதங்களும் வரலாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அடுத்த நன்கருதி எடுத்த முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்குமா என்றால் ஓரளவுதான் கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளை, உங்களுடைய ஏதாவது கடமைகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம். பிறரிடம் பொறுப்புகளை சொன்னால் அது நடைபெறுவதில் தாமதம் ஏற்படும். அதனால் பிரச்சனைகள் வரலாம். இன்று மிக மிக கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டிய நாள். இன்று கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. கன்னிராசினியர்களே, 10லே குரு இருப்பதால் பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் உண்டு. வரும் மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே அமையும். பிரச்சனைக்கு நல்ல முடிவெடுப்பீர்கள். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரலாம். தனவரவு தாராளமாக வந்து குவியப் போகிறது. தனஸ்தானத்தை குரு பார்க்கின்றார். எனவே நினைத்தது நிறைவேறுகின்ற விதத்தில் இன்றைய கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன.
துலாம் ராசி நேயர்களே, தொட்டது துலங்கும் நாள், தொழில் வளம் மேலோங்கும், விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவார்கள், கடன் சுமை குறைய புதிய வழிவிறக்கும், மனக்கசப்புகள் மாறும், தேவைக்கேற்ற பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் நாள். இன்று இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், பயணங்கள் பலன் தருவதாக இருக்கும், நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள், பணவரவு திருப்திகரமாக இருக்கும், தொழில் வெற்றி நடைபோடும், எதிரிகளின் பலம் குறையும். 8ஆம் இடத்திலே குரு இருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்ப முன்னேற்றம் கூடும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல செய்தி, நல்ல தகவல்கள் கிடைக்கின்ற நாளாகவே அமைகின்றது. இன்று வருமானம் உயரும், வளர்ச்சி கூடும். மேலும் நலம் பெற வளம் பெற கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கின்றது. எனவே கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். பிள்ளைகளின் வழியில் ஒரு பெரும் முயற்சியின் காரணமாக நீங்கள் செய்த ஏற்பாடுகள் இன்று பலன் தரப்போகின்றது. அயல்நாடு சென்று படிக்க வேண்டும் என்று அதற்காக நீங்கள் இதுவரை முயற்சி செய்திருந்தால் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கலாம். சூரிய புதன் இணைந்து புது ஆய்த்து யோகம் இருப்பதனாலே முன்னோர் வழி சொத்துகளில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக இருக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு மேலோங்கும். இன்று இனிய நாள், யோகமான நாள். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் செவ்வாய் கேது. எனவே அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. யோசித்து செயல்பட வேண்டிய நாள். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் தோன்றும். கைமாற்றாக கொடுத்த தொகை கூட வராமல் போகலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு முழுவதும் நீங்கள் நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். மற்றவர்களை நம்பி செயல்பட இயலாது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திரன் சனி ராகு இணைந்திருக்கிறார்கள். சனிச்சந்திர யோகம் இருப்பதனாலே உடல்நிலை சீராக இருந்தாலும் கூட மனக்கவலைகள் ஓரளவு இருந்து கொண்டே இருக்கும். ராகு சந்திரனோடு இருப்பதால் இனம் புரியாத கவலை மேலோங்கும். நேற்று பாதியில் இந்த பணி இன்று மீதியும் செய்யலாமா என்று நினைத்தால் அதில் கூட தடைகள் வரலாம். அடிக்கடி குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் மேலோங்கும். என்ன இருந்தாலும் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நேரம். உங்களுடைய ராசியை குரு பார்க்கின்றார். பார்க்கும் குருவை பலப்படுத்துவது நல்லது. பொதுவாக குருபலம் நன்றாக இருந்தால்தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பார்கள். அந்த அடிப்படையில் 5ஆம் இடத்தில் இருக்கும் குரு 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே பொன்பொருள்கள் அதிகம் வந்து சேர வேண்டும் என்பார்கள். இந்த நேரத்தில் வாங்கல் கொடுக்கல்கள் சீராக இருக்க வேண்டுமானால் குரு வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும். இன்று கிழமை செவ்வாய் என்பதால் இன்று முருகப்பெருமானையும் வழிபட வேண்டும். செல்வ முத்துக்குமரன் வழிபாடு உங்களுக்கு செல்வச் செழிப்பை வழங்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விரயங்கள் கூடுகின்ற நாள். வெளிப்படைச்சி அதிகம் தேவை. விரயச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் வரலாம். உத்தியோகத்தில் கூட ஒரு சிலருக்கு மேலதிகாரிகளின் கருத்து வேறுபாடு காரணமாக திடீரென்று விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வரலாமா என்று சிந்திப்பீர்கள். 2இல் சுக்கிரன் இருப்பதால் இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமைய பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். என்ன இருந்தாலும் இனம் புரியாத கவலை உண்டு. கவலைகள் தீர வேண்டுமானால் கந்த பெருமானை வழிபட வேண்டும். பொதுவாக இன்று செவ்வாய்க்கிழமை புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம். இல்லையில் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் உங்கள் பிரச்சனைகள் தீரும். உங்கள் வாழ்க்கையில் வளம் சேரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.